ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வர நாள் இது. 11/11. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 11/11ங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான நாள்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இல்லாட்டி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/11 இன்றைக்கி காலையில் எனக்கு இந்த நியூஸ் கிடச்சிச்சு. சரி, இது வந்து செய்கிறதுனால ஒன்றும் ப்ராஃபிட் இருக்குதே இல்லை, பட் ஆனால் நான் கண்டிப்பாக லாஸ் கிடையவே கிடையாதுங்க. ஆன்மீகத்தில் ஒன்று செஞ்சு நம்மளுக்கு நல்லது வந்துச்சுன்னா நல்லதான், நம்மளுக்கும் நல்லதுனாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 ட்ரியாங்கிள் மாதிரி போட்டு இந்த மாதிரி வரைகிற மாதிரி வரைஞ்சி அது 11 தடவை வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐ எம் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு 11 தடவை எழுதிட்டு அது வந்து நீங்கள் சாமிக்கிட்ட அது 11 தடவை சொல்லணும். உங்களுக்கு ஐஎம்ஓ மணி மேக்னெட்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சாமி அலமாரிட்ட வைக்கலாம், இல்லாட்டி பீரோவில் வைக்கலாம், இல்லை உங்கள் தலையணை பக்கத்தில் வச்சு வரைக்கலாம். இது வந்து இங்கே இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி இது எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நைட்டு டைம் இருக்குங்களா, கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. நைட்டு வந்து 11 மணிக்கு 11 நிமிஷத்துக்கு 11 செகண்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ முடிக்கிறீங்களோ அவசியம் இல்லை. இதெல்லாம் எழுதி இந்த மாதிரி 11 தடவை எழுதி வரைஞ்சிட்டு 11 தடவை ஐஎம் மணி மேக்னெட்னு சொல்லி முடிச்சுட்டு ஓம் முருகான்னு சொல்லி நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டு சாமி ரூப்ட நீங்கள் வைங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதாவது நம்ம எதுவுமே நம்மளுக்கு நம்பிக்கை தான் இல்லைங்களா, நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா, அது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சார்ட் பேப்பர் இல்லை நீங்கள் ஒரு வெட்டிங் கார்டு வந்து பின்னாடி எம்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் எழுதுங்க. அதில் தான் கொஞ்சம் எழுதுனா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கு கழியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஸ்கெட்சில் நீங்கள் எழுதுங்க. ரெட் கலர் பென்னோ ஸ்கெட்ச் எதில் வேணால் நீங்கள் எழுதலாம். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.